Hi everyone, welcome to our channel. Let's learn daily. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நம்மளுடைய 50 days சேலஞ்சில் டே 12 குறிய தான் பார்க்க போகிறோம். ஸோ இன்றைக்கி நம்ம கவர் பண்ண போகிற 10, 11 and 12 குறிய சிலபஸ் இது தான். ஸோ 10th ஸ்டாண்டர்டுக்கு பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸாம்பிள் 6.4 6th லெசனில் இருக்க 4th எக்ஸாம்பிள் மாஸ் டிஃபெக்ட் கால்குலேட் பண்ணுறது. அதுக்கு யூஸ் பண்ணுற ஃபார்முலா வந்து E = mc². ஸோ நெக்ஸ்ட்டு 5th லெசனில் இருக்க சூஸ் டு மேட்ச் டு, அதில் 5 மேட்ச் இருக்குது, 5மே பார்த்துக்கோங்க. அது போக அதில் இருக்க சூஸுட்டும் பார்த்துக்கோங்க. ஆன்சர் இன்னொன்னா 2 வேர்ட்ஸ் நெக்ஸ்ட்டு கவர் பண்ணும்போது பார்த்துக்கலாம். நெக்ஸ்ட்டு ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் கண்ட்ரோல் ராட்ஸ், நெக்ஸ்ட் யூசஸ் ஆஃப் ரேடியோ ஐசோடோப்ஸ். என்ன ஃபீல்டுன்னு நான் மென்ஷன் பண்ணல. ஸோ எல்லா ஃபீல்ட்லேயுமே ரெண்டு பார்த்துக்கோங்க பாயிண்ட்ஸை. நெக்ஸ்ட்டு ஸ்டெல்லார் எனர்ஜினா என்ன? ஸோ மேட்சிட் அதிகமாக இருக்குன்னா இங்கே கண்டென்ட் கம்மியாக கொடுத்துருக்கேன், மறக்காமல் அதை கவர் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட்டு 11th ஸ்டாண்டர்ட் பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிள் 3.17 and 3.19. 3.17 வந்து எஃப்எஸ் மேக்ஸ் கால்குலேட் பண்ணுவோம். அந்த FS max equal to mu s n சொல்லி கால்குலேட் பண்ணியிருப்பீங்க கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன் யூஸ் பண்ணி. ஸோ அது ரிலேட்டடாக தான் ரெண்டு ஃபார்முலாவுமே இருக்கும். ஸோ செகண்ட் எக்ஸாம்பிள் 3.19 பார்த்தீங்கன்னா ரெண்டு ஆப்ஜெக்ட் ஒன்று டேபிள் மேலே இருக்குது, இன்னொன்று ஹேங் ஆகிருக்குன்னா ஸ்லைட் ஆகுமா ஆகாதா அந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க கொஷின். ஸோ அந்த கொஷின். ஸோ ரெண்டும் ஒரே மாதிரி தான் இருக்கும். நெக்ஸ்ட்டு கண்டிஷன் ஃபார் ஸ்கிட். நெக்ஸ்ட்டு வாட் இஸ் லீனியர் மொமெண்டம் அண்ட் எக்ஸ்பிளைன் தி கன்சர்வேஷன் ஆஃப் லீனியர் மொமெண்டம் வித் எக்ஸாம்பிள். ஸோ இதெல்லாம் ஆல்ரெடி பார்த்துருப்போம், திரும்ப ஒரு தடவை ரிவைஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு பேங்கிங் ஆஃப் ட்ராக்ஸ். ஓகேவா? ஸோ இன்னைக்கு மறக்காமல் இந்த போர்ஷன்ஸை ரிவைஸ் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட்டு 12th ஸ்டாண்டர்ட் பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் எக்ஸாம்பிள் சம்ஸ் மட்டும் தான் கொடுத்துருக்கோம். 3rd லெசனில் இந்த எக்ஸாம்பிள் சம்ஸ் மட்டும் பார்த்தா போதும். எக்ஸாம்பிள் 3.1, 3.3, 3.5, 3.11, 3.12, 3.26. ஸோ இந்த எக்ஸாம்பிள்ஸ் மட்டுமே கவர் பண்ணாலே போதுமானதான் 3rd லெசன் பொறுத்த வரைக்கும் 12th ஸ்டாண்டர்டுக்கு. ஸோ இன்றைக்கி இந்த சம்ஸ் எல்லாத்தையுமே செஞ்சு பார்த்துருங்க. கொஸ்டின் ரீட் பண்ணி என்ன கொடுத்துருக்காங்க, அதுக்கு ரிலேட்டடாக என்ன ஃபார்முலா வரும் அப்படின்றத மட்டும் ஐடென்டிஃபை பண்ணி சால்வ் பண்ணி பாருங்கள் நீங்களாவேவும். அப்போ தான் மெமரைஸ் ஆகும். அப்படின்றத விட உங்களுக்கு வந்து அந்த சம்மை பார்த்தது இப்படி தான் செய்யணும் அப்படின்ற மெத்தட் உங்களுக்கு வந்து புரிய ஆரம்பிக்கும். ஸோ அதனால தான். ஸோ மறக்காமல் இன்றைக்கி அவங்கவுங்களுக்குரிய போர்ஷனை கவர் பண்ணிடுங்க. தேங்க்யூ.